ஆட்டோ மீட்டர் கட்டணம் சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் வந்து எங்களுடைய தொழிற்சங்கங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கட்டணத்தை நாங்களே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நிறையா பத்திரிகைகளில் நாங்கள் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்ற செய்திகள் சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இன்றைக்கி ஆட்டோக்களுக்கான கட்டணம் என்பது பல்வேறு பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓலா, ஊபர் அப்படின்ற இடங்களில், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்மயாத்ரி, இதில் நாங்கள் ஓட்டுநர்கள் அதிகமாக ஓட்டக்கூடிய இந்த நிறுவனங்களில் ஒரு நாளைக்கு ஒரு கட்டணங்களை, ஆட்டோ கட்டணங்களை போடுறாங்க. தமிழக அரசுக்கிட்ட தொடர்ந்து பல தடவை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். சார், இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆட்டோ கால் டாக்ஸிகள் டெய்லி ஓலா ஊபரில் லாகின் ஆகுது. அதில் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுநர்கள். நாங்கள் இங்கே இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த பட்டியல், இங்கே இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தொழிற்சங்களோட பட்டியல். இதை தாண்டி பல்வேறு தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, ஓட்டுநர்கள்ட்ட ஆதரவு இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே இந்த கட்டணத்துக்கு உட்பட, ஆட்டோமீட்டர் கட்டணம் உட்பட ஒரு சரியான விஷயம் அப்படின்ற என்ன கொடுத்துருக்காங்க, ஆதரவுகளை கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 80% வாகனங்கள் அந்த 1ஆம் தேதியிலேருந்து ஓடாது. மீதி இருக்கக்கூடிய அந்த 20% அவங்க சொந்த வண்டி அவங்களே போட்டிருக்காங்கல்ல, ஊபரு, ஓலாலாம் ஒரு சில சொந்த வண்டி வச்சுருக்காங்க, ஃப்ளீட் வண்டின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஒரு சில வண்டிகள் ஓடும். அந்த தொழிலாளர்கள்ட்டையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க டிரைவர்ஸாக அங்கே வேலை செய்வாங்க. அவங்கள்ட்டையும் நாங்கள் மாற்று ஏற்பாடுகளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அதேமாதிரி ஆப் பேஸில் ஓடுற தொழிற்சங்கத்தோட நிர்வாகிகள் தான் நாங்கள் தான் ஆப் பேஸில் ஓட்டுறவங்க. இந்த ஓலா, ஊபர், ராபிட்டோ, டாக்ஸினா இது போன்ற நிறுவனத்தில் ஓட்டக்கூடிய தொழிற்சங்கம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். சார், இப்போ நம்மயாத்திரையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோவை ஏற்கனவே முன்னால் இருந்த போக்குவரத்துறை ஆணையர் ஐயா சண்முக சுந்தரம் அவர்கள் துவங்கி வச்சாங்க. கால் டாக்ஸியை நாங்கள் துவங்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபரில் வர்ற கட்டணம் தான் சார் வருது, சரிங்களா? வித்தியாசமான கட்டணங்கள் இல்லை. அதில் எங்களுக்கு மிகப்பெரிய சேவிங்ஸ் என்னென்னா, இன்றைக்கி ஒரு கால் டாக்ஸியோட மினிமம் ஆவரேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு 300 கணக்கு பண்ணுவாங்க. ஓலா, ஊபரில் போனால் 80 ரூபா போயிடும். ஒரு நாளைக்கு 10 ட்ரிப்பை ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஓட்டுறாரு, 800 கொடுக்குறாரு. இங்கே வந்து அந்த 3000 ரூபா எங்கள் பாக்கெட்டுக்கே வந்துடுது. 10 ட்ரிப்புன்னும் போது 800 சேவிங்ஸ் ஆகுது. நாங்கள் ஏன் அங்கே போய் ஓட்டணும்? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில நேரங்களில் ஆன்லைன் பேமெண்ட் வாங்கும்போது ஓலா, ஊபர்லாம், இப்போ நம்மயாத்திரையில் ஆன்லைன் பேமெண்ட்டே கிடையாது. நேரடியாக பேமெண்ட் நீங்கள் ஆன்லைன் பண்ணலாம். டிரைவருக்கு ஆன்லைனில் டேரெக்டாக பே பண்ணுவீங்க, கூகுள் பேவோ ஜிபேவோ நீங்கள் எங்களுக்கு பண்ணுவீங்க. அங்கே ஆன்லைன் பேமெண்ட் வாங்கும்போது வாடிக்கையாளர்கிட்ட வாங்கின கட்டணம் என்ன, எங்களுக்கு கொடுக்குற கட்டணம் என்னன்ற வெளிப்படைத்தன்மையே இல்லை அவங்கள்ட்ட. அதனால தான் அதை நாங்கள் முக்கியமாக புறக்கணிக்கிறோம். ஓலா, ஊபர்ல நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க பேசிக்கிட்டீங்க, இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு வந்து ஓகே. அதுக்கப்புறம் கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்றாங்க. அப்போ நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு வரதில்லை. வரதால அப்பவே ஃபோன் பண்ண மாட்டீங்க, உங்களுடைய இதுல இருந்து தான் மெசேஜ் அனுப்பிடுவீங்க, இந்த அமௌண்ட் வரீங்களா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க கேன்சல் பண்ணணும். ஆனா எத்தனை பேர் கேன்சல் பண்றீங்க சார்? இதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் தான் இப்போ நம்மயாத்திரையில் 1ஆம் தேதியிலேருந்து ஓட்டுவோன்றதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். ஓலா, ஊபரில் ஓட்ட மாட்டோம்னு. என்ன சார்? இப்போ தானே சார் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நிறுவனம் இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க, சரியான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் பெங்களூரில் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ட்ரிப்பை ரன் பண்ணுறாங்க. ஒரு வருஷமாக அங்கே தொழிலாளிகிட்ட 25-45 மட்டும் தான் வாங்குறாங்க. இந்த பிரச்சனைகள் அவர்கள்ட்ட இல்லை. எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் இப்போ தான் தெளிவான முடிவில் எடுத்திருக்கோம். எங்களது ஆப் பேஸில் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸோடைய கூட்டமைப்பு நாங்கள் தான். எங்களை தாண்டி வேறு எந்த சங்கங்களும் அதில் ஆப்பில் ஓட்டக்கூடியவங்களுக்கு செயல்படலை. இந்த முடிவு வாடிக்கையாளர்களுக்காக தெளிவாக இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் நம்மயாத்திரையில் புக் பண்ணி பாருங்கள், இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம். அதை தாண்டி ஒரு சிலர் இந்த மாதிரியான தவறுகள் செய்வாங்க. எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை ஒன்று சார், நீங்கள் நடந்ததை சொல்கிறீங்க. இனிமேல் நடந்தால் நாங்கள் அதை தான் சார் கமிஷனர்கிட்ட சொல்கிறோம். சார், இவங்களை கூப்பிட்டு அக்ரிகேட்டரை ரெகுலேட் பண்ணுற வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு நடவடிக்கையாவது எடுங்க சார். சின்ன பிரச்சனைகளை பேசியாவது தீருங்க. அப்போ தான் பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் சார். இதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கம் இதை செய்கிறதுக்கே முன் வரலன்ற போது இந்த நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2023 இந்த ஏப்ரலில் போராட்டம் நடத்தினோம். அது 24 ஏப்ரலில் அப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லி அப்போ இருந்த சண்முக சுந்தரம் சார் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலை. அப்போ நடத்தினா நாங்கள் அதுக்காக போராட்டம் பண்ணுறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். நாங்கள் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கமும் ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த விஷயத்தில் பயணிகள், தொழிலாளர்கள், அரசு அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வர முடியும். நாங்கள் போராட்டம் நடத்துகிற அன்னைக்கு மட்டும் எங்கள்கிட்ட ஏதாவது பேசுகிறது, இதை விட்டுட்டு பண்ணால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பொதுமக்களாக நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, அதனால் இந்த கேள்விகள் எல்லாமே சரி. அப்போ இது எவ்வளோ பெரிய செக்டாரு? ஒரு நாளைக்கு ஆட்டோ கால் டாக்ஸிகள்னு ஆப் பேஸில் 5 லட்சம் புக்கிங் சென்னையில் மட்டும் போகுது. அப்போ 5 லட்சம் வாடிக்கையாளர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை அரசு எப்படி கையாளணும், எவ்வளோ துரிதமாக கையாளணும், அதுக்கு ஒரு தனியாக ஒரு கமிட்டி போடணும். எதையுமே அரசு செய்ய மாட்டேங்குது. ஒரு கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காரு, ஒரு
பக்கம் ஐபோன் வச்சிருக்காரு, ம். ஒரே டெஸ்டினேஷனுக்கு புக் பண்றாரு, ம். ஏன் வேற வேற அமௌண்ட்? இது கண்டிப்பா உண்மை. இதை வந்து நீங்க கம்பெனியில் தான் கேட்கணும். நாங்களே சொல்லிட்டோம் இந்த மாதிரிலாம் கஷ்டம் சார். நாங்கள் பீக் சார்ஜஸே என்ன சொல்றோம்னா, ஒரு லிமிட்டேஷன் வைங்க. 100 ரூபா போகிற இடத்துல பீக் ஹவர்ஸ் இருக்கா, ஒரு 120 வாங்குங்க. அந்த கஸ்டமர்கிட்ட 100 ரூபா போகிற இடத்துல 200 ரூபா வாங்காதீங்கன்றதே நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். சரிங்களா? எல்லா டிரைவருமே வாங்கி அப்படி நாஸ்தி பண்ணாதீங்க அப்படின்னு அதையே கேட்க மாட்டேன்றாங்க. இதை நாங்கள் சொன்னால் கேட்பாங்களா? இதெல்லாம் அவங்க பண்ண தான் செய்கிறாங்க. இதை அரசாங்கம் தான் கேள்வி கேட்கணும் சார். இந்த போராட்டத்துக்கு முன்னாடி சார் ஓலா ஊபருக்கு எவ்வளோ மெயில் போட்டிருக்கோம் தெரியுமா சார்? உட்காந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு மெயில் போட்டிருக்கோம் சார். சும்மா இங்கே வந்து உட்காரல, மெயில் போட்டிருக்கோம். அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். யாருமே எதுக்குமே தயாராக இல்லை. அப்படின்ற போது அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். பேச்சுவார்த்தையை எதிர்பார்க்குறோம் சார். அந்த பேச்சுவார்த்தையின் முடிவின் அடிப்படையில் தீர்வுன்ற ஜனங்களுக்கான பதில் என்னன்னா, கமிஷனை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் நம்ம யாத்திரை டாக்ஸினா மாதிரி வாங்கிக்கோங்க. சரி சார், ஓலா ஊபர் சம்பந்தமான பதில் தான் சார் சொல்கிறேன். ஓலா ஊபர் நிறுவனங்கள் கமிஷன் வாங்குறதை நிறுத்தி சப்ஸ்கிரிப்ஷன்ற மாடலுக்கு மாறிட்டாங்கனால இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுரும். ஏன்னா கமிஷன் எங்களுக்கு சேவ் ஆகும், நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம். சரிங்களா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது, சிறப்பான சேவைகளை எங்களால் வழங்க முடியும். அதை தான் நாங்கள் வந்து ஓலா ஊபர் நிறுவனங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.